ஹாய் ஆல், திஸ் இஸ் நந்தினி ஃப்ரம் ஏஎன்ஆரி. நான் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோவை, அதாவது க்ரோஷி நீடில் வச்சு நான் ஃபஸ்ட்டு பேசிக் மாதிரி சிம்பிளாக ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதே செயின் ஸ்டிச்சை நம்மளோட ஆரி நீடிலில் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற ஆரி நீடில் வந்து துலிப் பிராண்டில் 13வது நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். துலிப் பிராண்டில் 13வது நம்பர் ஆரி நீடில். இன்றைக்கி நான் சரி த்ரெட் வச்சு தான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துக்கிற சரி த்ரெட் வந்து 753 அப்படின்ற தயால்ஜி. நான் இங்கே இருக்கிற லோக்கல் கடையில் தான் இந்த சரி த்ரெட் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அங்கே பக்கத்தில் A1 பிராண்ட் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிட்டேன். எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி கட்டை விரல்லையும் சென்டர் விரல்லையும் பிடிச்சிட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலை ஒரு சுற்றி எடுத்துக்கணும். நான் அப்படியே கையை கீழே கொண்டு போகிறேன். இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எட்ஜஸ் வந்து க்ரோஷி நீடியில் காமிச்சிருக்கேன், லைட்டாக மொனை வளைஞ்ச மாதிரி இருக்கும்னு. இப்போது இந்த நீடியில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த எட்ஜஸில் ஃபஸ்ட்டு கிளாத்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடியில் இருக்கிற நூலை அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுல மாட்டிடணும். மாட்டிட்டு அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு ஒரு சைட் பிடிச்சி இழுத்துட்டோன்னா நம்ம நாட் போட்டிருக்கிறது தான் நெட்டில் செட்டில் ஆயிரும். இதில் நாட் வந்து நெட் கிளாத் அப்படின்னால நாட் பெருசாக தெரியுது. நம்ம நார்மல் கிளாத்தில் போடும்போது நாட் சின்னதாக போட்டு பண்ணும்போது தெரியாது. ஸோ இப்போது இந்த வளைய மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளாரே நீடில் வச்சுட்டு அகைன் மறுபடியும் கிளாத்குள்ளே இப்படி நீடில் விடணும். விட்டுட்டு அடியில் இருக்கிற நூலை ஒரு சுற்றிட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு திருப்பி எடுத்துக்கணும். திருப்பியும் நீடில் கிளாத்குள்ளே விட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு திருப்பி எடுத்துக்கணும். அகைன் நீடில் உள்ளே விட்டு ஒரு சுற்றி எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி எடுத்துக்கணும். நான் இப்போ ஜூமிங்கில் காமிக்கிறேன். நீடியில் உள்ளே விட்டுருக்கேன். இதில் ஒரு சுற்றி நீடியில் வெளில எடுக்கிறேன். எடுக்கும்போது ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு சுற்றி திருப்பி எடுத்துக்கணும். ஸோ கிளாத்குள்ளே நீடியில் விட்டுட்டு அடியில் இருக்கிறத ஒரு சுற்றிட்டு வெளில எடுக்கும்போது ஒரு ரொட்டேஷன், ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பிக்கணும். திருப்பியும் நீடில்குள்ளே விட்டுட்டு அடியில் ஒரு சுற்றிட்டு வெளியில் எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு திருப்பிக்கணும். திருப்பி நீடியில் வெளில எடுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சுற்றிட்டு லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி நீடில் உள்ள விட்டு அடியில் ஒரு சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு நீடில் உள்ளே விட்டு அடியில் ஒரு சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ நீடியில் அடியில் விட்டு ஒரு சுற்றி வெளில எடுக்கும்போது ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, திருப்பியும் நீடியில் அடியில் விட்டு ஒரு சுற்றி வெளில எடுக்கும்போது ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. ஸோ நீடியில் அடியில் விட்டு ஒரு சுற்றி வெளில எடுக்கும்போது ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, நீடியில் அடியில் விட்டு ஒரு சுற்றி வெளில எடுக்கும்போது ஒரு லெஃப்ட்டு ரைட்டு. நீங்கள் இது இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷேப்ஸ், அதாவது ஸ்கொயர் ஷேப்ஸ், ட்ரையாங்கிள் ஷேப்ஸ், சர்க்கிள், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸியாகவும் போட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும். ஸோ செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இதை நீங்களும் மறக்காமல் ஒரு கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில ஷேப்ஸ் கொடுக்குறேன், அந்த ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அப்புறம் 2 லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேப்ஸ்லலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.